எப்ராஹிம் அப்படிங்கிற பெருக்கத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கணும் அப்படின்னா மனாசேங்கிற ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது யோசேப்பு தன்னுடைய முதல் மகனுக்கு அவர் வச்ச பேர் மனாசே. மனாசேன்னா தன் வருத்தத்தையும் தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற அனைவரையும் தேவன் மறக்க பண்ணினபடினால மனாசேன்னு பேர் வச்சிருப்பாரு. யோசேப்போட வருத்தம் என்னவா இருந்திருக்குன்னா அவருடைய சகோதரர்கள் அவருக்கு செய்த துரோகம் தான். அவரை குழியில போட்டு எகிப்துக்கு பாஷை தெரியாத ஒரு ஃபாரின் லேண்டுக்கு அடிமையா விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல அவர் சிறைப்பட்டு போய் எந்த அளவுக்கு அவர் வேதனை அனுபவிச்சிருப்பார். அந்த துரோகத்தை கூட கர்த்தர் மன்னிக்கும்படியாக செய்ததுனால மனாசேன்னு பேர் வச்சாரு. செகண்ட் சன்னுக்கு எப்ராஹிம் பேர் வச்சிருப்பாரு. எப்ராஹிம் அப்படின்னா செழிப்பு. அவர் சிறுமைப்பட்ட தேசத்துல அடிமையா போயிருந்த இடத்துல அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவர் பழுகி பெருகும்படியாக கர்த்தர் பண்ணினபடினால அவருக்கு எப்ராஹிம் பேர் வச்சிருப்பாரு. இப்படிதான் நம்ம லைஃப்ல கூட எப்ராஹிம் அப்படிங்கிற செழிப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா மனாசே அப்படிங்கிற ஒரு வருத்தமான லைஃபை, பாஸ்ட் லைஃபை நம்ம மறக்கணும். நமக்கு யாராவது ரோகம் பண்ணியிருப்பாங்க, நம்ம லைஃப் ஃபுல்லா நம்ம வருத்தப்படும்படியாக ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருப்பீங்க அப்படின்னா அந்த பாஸ்ட் லைஃபை நீங்க மறந்துடணும். மறந்தாதான், அவங்கள மன்னிச்சாதான் நமக்கு செழிப்பான எப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு பெருக்கமான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கர்த்தர் தருவார். காட் பிளெஸ் யூ.